கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பெற்ற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனுடைய கிருபையினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பெற்ற இந்த நாளிலும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும் நாம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே நாம் வேதத்திலிருந்து ஒரு சிறிய காரியங்களை நாம் தியானிப்போம். இயேசுவின் வம்ச வரலாற்றிலே 4 பெண்கள் என்று ஒரு சிறிய காரியம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தேவனுடைய கிருபையினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது. இந்த நாளிலும் வேதாகமத்தை குறித்து சத்தியங்களிலே அந்த இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்ற 4 பெண்களை குறித்து அங்கே தியானிக்கின்ற அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து இவரை குறித்து அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்க்கிற பொழுது, அவர் ஆபிரகாமின் சந்ததியாகவும் தாவீதின் குமாரனாகவும் அங்கே பிறந்தார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வம்ச வரலாற்றிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுவின் தாயாகிய மரியாளை தவிர மேலும் 4 பெண்களை குறித்த அந்த வம்ச அட்டவணையிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இஸ்ரவேலர்கள் என்ற அந்த அவர்களுடைய வம்சத்தை குறிக்கக்கூடிய அந்த அட்டவணையை போடுகின்ற பொழுது அதிலே ஆண்களுடைய பெயர்களைத்தான் அங்கே போடுவார்கள். ஒரு வம்சத்தை குறிக்கின்ற பொழுது அது ஆண்களுடைய பெயர். குறிப்பாக உதாரணத்திற்கு யாக்கோபிற்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 12 பிள்ளைகளிலே அந்த 12 பிள்ளைகளை வைத்து தான் கோத்திர தலைமை அங்கே உருவானது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதுபோல இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச அட்டவணையிலே நாம் அநேகமாக பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்களுடைய பெயர்கள் தான் வந்து கொண்டே இருக்கும். திடீரென்று ஒரு இடத்துல பார்த்தோமே ஆனால் ஒரு 4 பெண்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அது மத்தேயு 1வது அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசித்து பார்த்தோமே ஆனால் அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படி இந்த 4 பேர் எப்படி ஏன் அங்கே வந்து இடம்பெற்றார்கள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அதிலே அந்த 4 பெண்களுடைய பெயரை முதலிலே தெரிந்து கொள்வோம். தாமார் என்பவள் அங்கே கானானிய பெண்ணாக அங்கே இருந்தாள் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். தாமார், அப்புறம் வந்து ராகாப், அப்புறம் ரூத், அப்புறம் பத்சேபா. இந்த 4 பெண்களுமே இவர்கள் எல்லாருமே புறஜாதி பெண்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி புறஜாதி பெண்கள் எப்படி தேவனுடைய வம்ச அட்டவணையிலே இடம்பெற்றார்கள் என்று பார்க்கிற பொழுது இந்த 4 பேருமே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே இந்த யூதா வம்சத்தினுடைய ஆண் மக்களை அங்கே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதில் தாமாரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அந்த யாக்கோபினுடைய குமாரனாகிய யூதா கானானில் வசித்து வந்தான். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கிற பொழுது தன்னுடைய குமாரனுக்கு முதல் குமாரனுக்கு அந்த கானானிய நாட்டிலே வாழக்கூடிய ஒரு பெண்ணை அங்கே அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கிற பொழுது அவன் இவளிடத்திலே இங்கே சேராமல் அங்கே இவளை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அதனாலே தேவன் அவனை அடித்து விடுகிறார். பிறகு அவனுடைய இளைய சகோதரன் ஒருவன் இருக்கிறான். அவனை திருமணம் செய்து கொள்ள சொன்னால் அவனும் மாட்டேன் என்கிறான். அவனும் மாட்டேன் என்று சொன்னதினாலே அவனும் தேவ பார்வையிலே அங்கே வந்து
கீழ்த்தரமான வேலைகளை அவன் செய்கிறதினாலே அவனும் அங்கே மரித்து விடுகிறான். பிறகு மூன்றாவது குமாரனும் மரித்து விடுவானோ என்பதை பயந்து யூதா அந்த வார்த்தைகளை அந்த தன்னுடைய மருமகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு காரியத்தில் ஈடுபடவில்லை. அந்த நாட்களிலே ஒரு மனைவியினுடைய புருஷன் இறந்து விட்டால் அவனுடைய இளைய சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கு மனம் முடித்து வைப்பது என்பது அந்த நாளிலே பழக்க வழக்கமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் இன்றைய வாழ்வில் வாழக்கூடிய இந்த நாட்களிலும் கூட அப்படிப்பட்ட சில காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் ஒரு தவறான காரியம் அல்ல. ஆனால் இந்த 3 குமாரர்களும் அங்கே யூதா தன்னுடைய மருமகளுக்கு மனம் முடித்து தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது 3 குமாரர்களும் அங்கே சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே அங்கே இந்த காரியத்திற்கு உடன்படவில்லை, மரித்து விடுகிறார்கள் 2 பேர். ஒருவன் ஒருவனை அந்த தாமாருக்கு சொல்லவே இல்லை. இதை மனதிலே வைத்துதான் அந்த தாமார் சில காரியங்களை அங்கே செய்கிறார். சில காரியங்களை செய்து அந்த யூதா வம்சத்திலே ஒரு குழந்தையை அங்கே பெற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். இது நாம் மனித சிந்தனையின்படி நாம் பார்த்தோமேயானால் அது ஒரு தவறான ஒரு சிந்தனையாக நாம் அங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவதற்கு ஒரு காலத்தை நியமித்திருந்தார். அந்த காலத்தில் நியமிக்கின்ற பொழுது அதற்கு சில வம்சங்கள் 42 வம்ச அட்டவணைகள் அங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் அந்த இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல. அப்படி வரக்கூடிய அந்த வம்சங்களை தொடர்ந்து தான் அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருந்திருக்கிறது. அப்படி அதிலே முதலாவதாக அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்ரீ, ஏற்கனவே யூதா தெரிந்து கொள்ளப்பட்டார். ஏன்னா யூதா கோத்திரத்தில் இருந்துதான் அங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை ஏற்கனவே யாக்கோபு சொல்லிவிட்டார். யாக்கோபு தன்னுடைய மரண நாட்களிலே ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற பொழுது அங்கே யூதாவை குறித்து அங்கே சொல்லுகிற பொழுது, யூதா கோத்திரத்து சிங்கம், நீ ஆளுகைக்குரியவன் என்றெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வாதத்தின்படி நடந்தேற வேண்டும். அப்படியாக நடந்தேறி வருகிற பொழுதுதான் இங்கே தாமார் என்பவள் அங்கே அவளால் யூதாவால் அங்கே புறக்கணிக்கப்படுகிறாள். அப்படி புறக்கணிக்கப்பட்ட பொழுது தன்னுடைய அந்த வைராக்கியத்தை நிமித்தமாக அந்த யூதா வம்சத்திலே இருந்தே ஒரு குழந்தையை அங்கே பெற்றுக்கொள்கிறாள் என்று பார்க்கிறோம். அப்படி இந்த தாமார் என்பவள் இந்த யூதா கோத்திரத்திலிருந்தே பிள்ளையை பெற்றுக்கொண்டாள் அப்படின்ற பொழுது இது தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்திருக்கிறது என்று பார்க்கிற பொழுது இவளுடைய வைராக்கியத்தை தான் அங்கே தேவன் அங்கே பெரிதாக எடுத்துக்கொள்கிறார். இவர் நினைத்திருந்தால், அந்த தாமார் என்பவள் நினைத்திருந்தால் வேறு ஏதோ ஒருவனை திருமணம் செய்து கொண்டு அங்கே சென்றிருக்கலாம். ஆனால் அவள் நான் யூதா கோத்திரத்தில் இருந்துதான் நான் பிள்ளையை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற ஒரு வைராக்கியத்தோடு அவள் வாழ்ந்தாள். அதன்படியாகவே அந்த யூதா கோத்திரத்தில் இருந்து அங்கே ஒருவனை அங்கே அந்த யூதா கோத்திரத்தில் இருந்து அங்கே திருமணமும் செய்து கொள்கிறாள் என்று பார்க்கிறோம். திருமணம் செய்து கொள்ளவில்லை, யூதா கோத்திரத்தில் இருந்து ஒருவனை அங்கே தேர்ந்தெடுத்து அவன் மூலமாக பிள்ளையை பெற்றுக்கொள்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக தேவன் அவளை ஒரு ஆசீர்வாதமாக வைத்தார். பிறகான காலங்களிலே அவள் இந்த பிள்ளை பெறக்கூடிய எந்த ஒரு செயல்களிலும் அவள் ஈடுபடவில்லை. 2 குமாரர்கள் பிறக்கிறார்கள். அந்த 2 குமாரர்களே தலைச்சன் பிள்ளையாக இருக்கக்கூடியவனுடைய அந்த பெயரிலே அங்கே அந்த வம்ச வரலாறு அங்கே வருகிறது என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். இப்படியாக அந்த தாமார் என்பவள் செய்த அந்த காரியம் தேவனுடைய பார்வையிலே அது பிரியமாக இருந்திருக்கிறது, மனிதனுடைய பார்வையில் அல்ல.
நாம் இதை குறித்து நாம் வாசித்து பார்க்க வேண்டுமே ஆனால் என்ன வைராக்கியத்தோடு இருந்தால் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆதியாகமத்திலே 38வது அதிகாரம் அதை நாம் வாசித்து பார்த்தோமே ஆனால் அவள் எப்படிப்பட்டவளாக அங்கே ஜீவித்து அவள் அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்கிறாள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே கிறிஸ்துக்களான அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே, இது ஒரு பரிட்சார்த்த முறையிலே நான் ஒளிபரப்பு செய்த அந்த ஒரு சத்திய செய்தியாக இருக்கிறது. இதை குறித்து விரிவாக நாம் இன்னும் வரக்கூடிய நாட்களிலே தியானிப்போம். தேவன்தாமே இரக்கமும் கிருபையும் தயவு செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.